ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக்டர் ஷர்மிகா தருண் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்கின் கேர் டிப். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய பியோர் கீ இருக்கு இல்லையா, அந்த பியோர் கீ டெய்லியும் மெல்ட் பண்ணி ஒரு ஸ்பூன் காலையில் எம்டி ஸ்டொமக் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல நேச்சுரல் க்ளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய ஸ்கின்மே ரொம்ப ஃபேரான ஸ்கின் கிடையாது, டார்க் ஸ்கின் தான். அதுவுமே ஈவனாக இருக்காது. ஸ்கின் டோன் அன்ஈவனாக இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம நிறையா க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இது நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு 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 பொருள் தான். ஸோ அதில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி 10 days ஃபாலோ பண்ணேன். பட் நான் வீடியோ எடுத்தது என்னவோ 7 நாள் தான். லாஸ்ட்டு 7 days மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். இப்போ என்னோடய ஸ்கின் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிம்பிளும் இருக்குது. இப்போ டே 1 நான் மார்னிங் ஒரு 7 o'clock தான் எழுந்தேன். இப்போ 7 o'clock எழுந்தோடனே ஃபஸ்ட்டு டே என்னோடய ஸ்கின் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸ்மூத்தாலாம் இருக்காது ஸ்கின்னு, நார்மலான ஒரு ஸ்கின் தான். எங்கள் வீட்டிலே நான் நெய் வச்சுருக்கேன். இது சமையலுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். பியோர் நெய் இது. எங்கள் அம்மா ரெடி பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைனா ஊரில் இந்த மாதிரி பியோர் நெய் கிடைக்கும், நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். சமையலில் நான் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம். பட் இந்த மாதிரி ராவாக நான் சாப்பிட்டது கிடையாது. டாக்டர் ஷர்மிகா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்பூன் உருக்குன நெய் குடிக்கணும்னு சொன்னாங்க எம்டி ஸ்டொமக்கில். அதனால் அதை நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நெய் சாப்பிட்டா வெயிட் போடுமான்ட்டு. அப்படி கிடையாது. நான் டெய்லியும் ஜிம் போயிட்டு தான் இருக்கேன். என்னோடய டார்கெட் படி வீக்லி 0.5 kg குறைக்கணுன்ட்டு. லாஸ்ட் வீக் 60.5 இருந்தேன். இந்த வீக் 60 தான் இருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வெயிட் போடலை. அதுவும் இல்லாமல் இது குட் ஃபேட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நெய்யில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இப்போ நான் உருக்குனதுக்கப்புறம் அதை ஆற வச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி டே 1. நான் எனக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக தான் இருக்குது எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுனால இப்போ ஆறிடுச்சு. நான் டே 1க்கான கீ ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டேன். உடனே வார்ம் வாட்டர் குடிக்க சொன்னாங்க. என்னோடய ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும். குடிச்சிட்டு நான் ஒரு 15 minutes வாக் போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டே 2. அதையே திருப்பி நான் ஃபாலோ பண்ண போகிறேன். எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ தான் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். எழுந்தவுடனே மார்னிங் இதை குடிச்சிருங்க. குடிச்சிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு நான் இன்றைக்கி 30 minutes வாக் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுறது. அடுத்து டே 3. இதையே டே 3யும் ஃபாலோ பண்ணேன். நெய்யில் அப்படி என்ன தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். விட்டமின் A, D, E இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ தருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதையுமே சரி பண்ணுதுன்னு நிறைய போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் டே 4. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன போட்டிருந்துச்சுன்னா, உங்கள் லிப்ஸ்க்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ டே 4. அடுத்து டே 5. நான் சரி ஓகே, டெய்லியும் நம்ம லிப்ஸ்க்குமே அப்ளை பண்ணலாம். லிப் பாம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இனிமேல் கீ அப்ளை பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். டே 6. எனக்கு டே 6 அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் ஒரு லைட்டாக ஒரு க்ளோ எனக்கு தெரிஞ்சுது, நல்லாவே தெரிஞ்சுது. கேமராவில் எனக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அங்கே ரியலாக பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருந்தது ஸ்கின்னு. ஸோ நான் மோஸ்ட்லி லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகும் அப்படின்றதுனால. இனிமேல் நான் கீ இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டுட்டு, அது இப்போ வின்டர்ன்றதுனால நல்லா மெல்ட் ஆகாது, கொஞ்சம் கட்டியாக தானே இருக்கும், சாலிடாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை லிப்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு அதோடய எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு 1 month கழிச்சு சொல்கிறேன். இன்றைக்கி தான் நம்மளுடைய டே 7. ஆல்ரெடி 6 days நம்ம முடிச்சிட்டோம். ஸோ எனக்கு என் ஸ்கின்னை தொட்ட உடனே எனக்கு ரொம்ப என்னமோ சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜென்ரலாக என் ஸ்கின் சாஃப்டாக இருக்காது. மற்றபடி அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு என்னமோ ஒரு நேச்சுரல் க்ளோ மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணல, தூங்கி எழுந்து அப்படியே தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறேன். பட் என்னோடய ஸ்கின்னோட டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் 10 days ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லையா, பட் உங்களுக்கு 7 நாள் தான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இது ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ இது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடுச்சு 10 days ஃபாலோ பண்ணதுனால. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நான் குடிச்சிட்டு வார்ம் வாட்டரும் குடிச்சிட்டு நான் இன்றைக்கி ஒரு 40 minutes வாக் போயிட்டு வந்தேன். எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸும், ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு நேச்சுரல் க்ளோவும் தருது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஸ்கின் ரொம்ப பிரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.